தமிழ்நாட்டின், தமிழ் மக்களின், தமிழ் மொழியின் அடையாளம் கள். கள் இறக்குவதும் பருகுவதும் அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. மேலும் இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும். அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் ஆண்களும் பெண்களும் அரசரும் புலவரும் ஆன்றோரும் சான்றோரும் உடன் அமர்ந்து உண்ட உணவின் ஒரு பகுதி கள். ஔவையாரும் அதியமானும் கள்ளை பருகி இருக்கின்றார்கள். சிறியகள் பெறினே எமக்கிய மண்ணே, பெரியகள் பெறினே யாம்பாட தான் மகிழ்ந்து உண்ணும் மண்ணே. இது புறநானூற்று பாடல். அதியமான் இறந்தபோது அந்த நடுகல்லுக்கு ஔவையார் கள்ளை படையலாக வைத்து வழிபட்டு இருக்கின்றார். நடுகட் பீலி சூட்டி நாரறி சிறுகளம் துய்ப்பவும் கொள்வன் கொல்லோ. ஆகவே தமிழ்நாட்டில் கள் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய பொருள் அல்ல. மேலும் இது ஒரு உணவு. இதை குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு மாற்றாக கொடுக்கலாம். தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய லோரிக் ஆசிட் கல்லில் இருக்கு. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே கல்லில் இருக்கு. சாராயத்தில் எதுவும் கிடையாது. இறக்குமதி மதுக்களில் இது இல்லவே இல்லை. டாஸ்மாக் மதுக்களில் சுத்தமாக இல்லை. இதுதான் உண்மை. ஆக ஒரு இடத்துல கள்ள கொண்டே கீழே ஊத்துங்க. எவ்வளவு உயிரினங்கள் வருது தேடிக்கிட்டு. ஏன்னா உணவுங்கிறதுனால.